என்ன எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரியா அருவருப்பாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த வாடை இதெல்லாம். அது மட்டும் இல்லை, தண்ணி என்ன செய்ய முடியாது, குடிக்கவே முடியாது, பக்கத்தில் கூட நம்ம கொண்டு போக முடியாதுல்ல. எகிப்து மக்கள்லாம் தண்ணியே குடிக்காமல் கிடக்குறாங்க. அப்போ தண்ணி எல்லாம் ரத்தமாக மாறணுன்னு என்ன ஆகுது, மீனெல்லாம் எப்படி உயிர் வாழுமா? அதுக்கு மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் இதெல்லாம் கிடைக்குமா ரத்தத்துலேருந்து? கிடைக்காது. அப்போ மீன் எல்லாம் என்ன ஆயிடுது, செத்து போய் அது ஒரு பக்கம் நாறுது, ரத்தமாக மாறிடுச்சு. எகிப்து தேசத்து மக்களெல்லாம் தண்ணியே குடிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ அங்கங்கே ஊற்று மாதிரி தோன்றுறாங்க, இந்த இதை வச்சு தோண்டி பார்த்து தண்ணி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போது வந்துட்டு ஊரே இப்போ என்ன ஆயிடுச்சு, நார ஆரம்பிச்சிருச்சு, அருவருப்பாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்துட்டு அடுத்து அப்பையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா, மோசையை வந்துட்டு பார்வோன்ட்ட போய் தவளையாக மாறும். அப்போ என்னாகும், எல்லா இடத்துலையும் எகிப்து தேசத்தில் உள்ளவங்க மக்கள் இருக்கிற வீட்டில் மட்டும்தான், மக்கள் இருக்கிற வீடு வயல் அவங்க இடத்துல மட்டும்தான் வரும் இந்த கஷ்டம்லாம். இஸ்ரேல் மக்களுக்கு வராது. அப்போ நீ இருக்கிற எல்லா இடத்துல என்னவா வரும், தவளையாக வரும்னு சொல்கிறாரு. தவளை எல்லா இடத்துலையும் இருக்கும், நீ கிச்சனில் இருக்கும், நீ படுக்க போனேன்னா படுக்கிற இடத்துல இருக்கும், நீ உட்காந்துருக்கிற இடத்துல இருக்கும்.